அனைவருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 15. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழையமின் நங்கைமீர் போதருக்கின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டுடையோன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானைக் கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாடல் உறங்குபவர்களும் எழுப்புபவர்களுக்கும் இடையே நடக்கின்ற உரையாடலை சொல்லக்கூடிய பாடலாக இருக்கும். முதல்ல எழுப்புறாங்க, இளங்கிளி மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணை எழுந்துரு, இன்னுமா தூங்குற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தூங்குபவள் சொல்கிறாங்க, பெண்களே சும்மா கத்தி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காதீங்க, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு சொல்கிறாங்க, நீ பேசுகிறதுல வல்லவல்னு எனக்கு தெரியும், இப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே தானே இருப்ப, உன்னுடைய பேச்சு உண்மையெல்லாம் எங்களுக்கு தெரியாத, முதல்ல வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் தானம்மா வாய் பேச்சில் வல்லவர்கள், சரி போகட்டும், எதுக்கு சண்டை, நானே அப்படி வாயாடியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு அவங்க தூங்குறவங்க சொல்கிறாங்க. உடனே எழுப்புறவங்க, விரைவாக வா, உனக்கு என்ன ஏதாவது தனியாக பாதை வச்சிருக்கியான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு. உடனே அதுக்கு உறங்குபவள் சொல்கிறாங்க, எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு எழுப்புறவங்க, எப்போயோ வந்தாச்சு எல்லாம், உனக்கே கொஷினாக இருக்குன்னா நீயே வந்து எண்ணி பார்த்துக்கொள்ள அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் வந்த பர்பஸ் என்ன, நீ என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன, நம்ம கண்ணபுரானை பற்றி பாடிட்டுருக்கோம். எப்பேற்பட்டவர், பகைவருடைய செருக்கு அழிக்கக்கூடிய குணம் கொண்டவர். அது மட்டும் இல்லை, கோலாய பீடம் என்னும் யானையை கொன்றவர். அவரை பற்றின மாயைகளையும் அவரை பற்றின லீலைகளையும் அவருடைய பெயர்களையும் நாம் பாடிட்டுருக்கோம். அதை வந்து பாடி பரப்புறதான் நம்ம பக்தருக்கான வேலை. அதை செய்யாமல் நீ என்னென்னா தூங்கிக்கிட்டு இவ்வளோ கேள்விகள் கேட்டுட்ருக்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. நம்ம முதல்ல இந்த பாடல்களில் அகப்பயன் பற்றி பாடியிருப்போம், திருப்பாவையை பாடுறதுனால என்னென்ன அப்படின்னு. அடுத்து 6வது பாடல்லேருந்து இந்த 15வது பாடல் பள்ளி எழுச்சி பாடல்கள், பக்தர்களுடைய தன்மையை சொல்லக்கூடியதாக அமைந்தது. இதோட பள்ளி எழுச்சி பாடல்கள், அதாவது திருப்பாவையோட 2ஆம் பகுதி அப்படிங்கிறது நிறைவுறுது. நாமும் தினமும் திருப்பாவை பாடுவோம். நன்றி.